வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை. அது என்ன கோரிக்கை அப்படின்னா, விழுப்புரத்துலேருந்து சேலத்துக்கு ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஒன்று, சென்னையிலிருந்து சேலம் வரைக்கும் வரக்கூடிய அந்த ரயில், ஆத்தூர் வழியாக செல்லக்கூடிய அந்த சின்ன சேலம் வழியாக செல்லக்கூடிய ரயில். அது மட்டும் இல்லாமல் மங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின், அது மட்டும் இல்லாமல் யஸ்வந்த்பூர் நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர ரயில்கள். இது தவிர்த்து பயணிகள் ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இப்போ சேலத்திலிருந்து ஜோலார்பேட்டைக்கு பயணிகள் ரயில் இருக்குது, காட்பாடிக்கு இருக்குது, ஏன் அரக்கோணம் வரைக்கும் கூட பயணிகள் ரயில் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டால் ஈரோடுக்கு இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் இருந்தது, அது காணாமல் போச்சு. ஆனால் சேலத்தில் இருந்து விழுப்புரத்துக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் பயணிகள் ரயில் இது வரைக்குமே கிடையவே கிடையாதுங்க. இவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலை நேரத்தில் விழுப்புரத்தில் இருந்து ஒரு ரயில் கிளம்பி சின்ன சேலம் வழியாக சேலம் சென்று சேர வேண்டும். அப்படி போனால் அந்த ரயில் ஈவினிங் திரும்பவும் விழுப்புரம் வந்து சேரும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பயணிகள் ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த ரூட்டில் மட்டும்தான் பயணிகள் ரயிலினுடைய சேவை அப்படிங்கிறது இது வரைக்குமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையை விட உடனுக்குடனே பிளான் பண்ணி அன்ரிசர்வ்டில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அன்ரிசர்வ்டு பயணிகளை மகிழ்விப்பதற்காகவாவது ஒரு ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு ரொம்ப நாளாக கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. ரயில்வே இதை எப்போ கவனிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியலை. நிச்சயமாக இதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் பட்சத்தில் நிறைய பயணிகள் பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது சேலத்திலிருந்து விழுப்புரத்துக்கும் விழுப்புரத்திலிருந்து சேலத்துக்கும் பேருந்துகளையே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். அதற்காக இந்த சிறப்பு ரயிலானது கூடிய விரைவில் இயக்கப்பட வேண்டும். இப்போ விழுப்புரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரத்தில் இருந்தும் பேசஞ்சர் ட்ரெயின் நிறைய ஆப்ரேட் ஆகுது. திருவண்ணாமலை வழியாக காட்பாடிக்கு போகுது. அதே மாதிரி திருப்பதிக்கும் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. இதே செங்கல்பட்டு வழியாக திருப்பதிக்கும் ஒரு ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து திருச்சிக்கும் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. விழுப்புரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஜங்ஷன் தான். இந்த ஜங்ஷன்லேருந்து பயணிகள் ரயில் அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகளுக்கு இருக்கிறது. ஆனால் இது நாள் வரைக்கும் சேலத்துக்கு ஒரு ரயில் இல்லையே அப்படிங்கிற கோரிக்கை எப்போது நிறைவேறும்? இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த ரூட்டில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்